ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லைட் பிங்க் பன்னீர் ரோஸ். இது வந்து நாட்டு ரோஜா. இந்த நாட்டு ரோஜாவில் வந்து என்ன பெனிஃபிட்னால் முள்ளே இருக்காது, தண்டுகளில் முள்கள் இருக்காது. இதில் பாருங்கள், இது சின்ன தொட்டியில் தான் இருக்குது, நர்சரியிலேருந்து வாங்கின தொட்டி. அதுலேயே எவ்வளோ துளிர் பிடிச்சி வந்திருக்கு, 2 மொட்டுகள் வேறு வச்சுருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது தவிர 2 இடத்துலேருந்து துளிர் புதுசாக வந்துட்டுருக்கு. ரோஸுக்கு வந்து நம்ம டீ தூள் உரம், முட்டை பவுடர் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். காபி தூள் கூட நம்ம கலந்து தண்ணீரில் கலந்து கொடுக்கலாம். இது வந்து நல்ல ஒரு உரம். பாருங்கள், இதில் மொட்டு எவ்வளோ பெருசுக்கு இருக்குது பாருங்கள். ஆனால் தொட்டி வந்து ரொம்ப சின்ன தொட்டி தான். இன்றைக்கி ஃபுல்லாக ரோஸ் அப்டேட் தான். 3 இதுவுமே ரோஸ் அப்டேட்டு தான். இதுக்கப்புறம் வந்து பன்னீர் ரோஜா. பன்னீர் ரோஜா வந்து எப்போவுமே துளிர் விட்டுக்கிட்டே இருக்குது. ஒரு மொட்டு பூத்து முடியக்கு முன்னாடியே அடுத்த இதில் வந்து துளிர் வச்சு மொட்டுகள் வைக்க ஆரம்பிச்சிருது. 2 காஷ்மீரி ரோஜா செடி இருக்குது. அதுலேயும் அப்படி தான். ஒரு இது மொட்டு நம்ம பூ விரிஞ்சு அதை கட் பண்ணோன்னே அதுக்கு முன்னாடியே இன்னொரு இடத்துலேருந்து துளிர்கள் வச்சு மொட்டுகள் வைக்க ஆரம்பிச்சிருது. இந்த சீசனுக்கு வந்து காஷ்மீரி ரோஜா ஓரளவுக்கு நல்லா பூத்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு சாம்பல் உரம் கொடுக்கலாம். சாம்பல் வந்து நேற்று தான் கொடுத்தேன். அதனால் சாம்பல் உரம் கொடுக்கலாம், செடிகளுக்கு ரொம்ப நல்லது. ஒவ்வொரு தண்டுலேயுமே எவ்வளோ துளிர்கள் வந்திருக்கு பாருங்கள். அதுலேயுமே மொட்டுகள் இருக்குது பாருங்கள். புது பிரான்ச்சஸில் மொட்டுகள் வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி செடியோட வளர்ச்சி எவ்வளவு செழிப்பாக இருக்குது பாருங்கள். நல்லா படர்ந்து போகுது இந்த காஷ்மீரி ரோஜா. இது பன்னீர் ரோஜா. இது என்கிட்ட 5 வருஷமாக இருக்குது இந்த செடி. இது வந்து ஒரு பக்கம் ஒரு தண்டில் கருகுனாலுமே அதை கட் பண்ணி விட்டுட்டோம்னா அடுத்த பக்கம் நிறைய துளிர்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பிரான்ச்சஸ் நிறைய, புது பிரான்ச்சஸ் வச்சு மொட்டுகளும் நிறைய இருக்குது. இதோட தண்டு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், தடியாக இருக்கும் நல்ல. இதில் வந்து 3 மொட்டுகள் கிடக்கு. இப்போ இதோட தண்டை பாருங்கள், எவ்வளோ மரம் மாதிரி இருக்கு பாருங்கள். ஆனாலும் ஒரு பக்கம் கருகுது, பயமாக இருக்குது செடி போயிருமோன்ட்டு. ஆனாலும் உரங்கள் கொடுத்து இதை நம்ம காப்பாற்றி கொண்டு வந்துடலாம். ஒரு சைடாக பெரிய தண்டு வந்து லைட்டாக கருகிட்டே வருது. அதை கட் பண்ணி விட்டாலும் திருப்பியும் கருகுது. பார்ப்போம் இதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து பிங்க்கு, டார்க் பிங்க் பன்னீர் ரோஜா. சின்ன தொட்டியில் தான் இருக்குது. ஆனாலும் நல்லா வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கு. எல்லா இதுலேயுமே மொட்டுக்கள் வச்சுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.